வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். குரோர்பதி குடும்ப உறுப்பினர் அனைவருக்கும் ஆர்பிஜியின் உற்சாகமான காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, குரோர்பதி கிளப்பில் நியூவாக வந்திருக்கிற பிரீமியம் பிளான் எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, பிரீமியம் பிளான் வந்து ஆக்டிவேஷன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்களாவே பிரீமியம் பிளான் ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுனாக்கா என்னுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணி நீங்கள் பிரீமியம் பிளான் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு எல்லா ஹெல்ப்பும் நம்ம பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கோம். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுனாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் வந்து பிரீமியம் பிளான் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் ஐடியை லாகின் பண்ணுங்கள். உங்கள் ஐடியை லாகின் பண்ணும்பொழுது உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து ஏற்கனவே ஓப்பன் பண்ணுவீங்க. இப்போ லாகின் பண்ணும்பொழுது உங்களுடைய யூசர் நேம் உங்கள் ஐடி நம்பர் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அடுத்தது பாஸ்வேர்டு கொடுத்துட்டு அடுத்தது கேப்ச்சா ஒன்று கொடுக்கணும். அந்த கேப்ச்சா வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து சீக்ரெட் கோடு அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலரில் இருக்கும். இந்த ரெட் கலரில் இருக்கிற நம்பர் அண்ட் நியூமெரிக் லெட்டர்ஸ், ஆல்பமேட் லெட்டர்ஸ் இருக்கும். இது வந்து கேப்ஸ் லாக் ஸ்மால் லெட்டர் எப்படி இருக்கோ அதே மாதிரி கரெக்டாக டைப் பண்ணுங்கள். கரெக்டாக டைப் பண்ணிங்கன்னா தான் உங்கள் ஐடி லாகின் ஆகும். இல்லைனா வந்து செக்ரெட் கோடு எரர் அப்படின்னு சொல்லி வரும். இதை கரெக்டாக டைப் பண்ணி லாகின் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஐடி லாகின் ஆகிடும். உங்கள் ஐடி லாகின் ஆனோன்னா ஃபஸ்ட்டு பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே உள்ள 4 பிளான் டீட்டெயில் இருக்கும். அதுக்கு கீழே 5ஆவதாக பிரீமியம் பிளான் அப்படின்னு இருந்துச்சுனாக்கா, டேஷ்போர்ட்னு இருந்துச்சுன்னா அதை டச் பண்ணிங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, லெஃப்ட்டில் இருக்கிற அந்த 3 கோடு மெனுவை டச் பண்ணுங்கள். அந்த மெனுவை டச் பண்ணிங்கனாக்கா மெனுஸ் ஓப்பன் ஆகும். அதில் டேஷ்போர்டுன்னு இருக்கிறத டச் பண்ணுங்கள். டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாக்கா அதில் ஏற்கனவே உள்ள 4 பிளான் வரும். 5ஆவதாக பிரீமியம் ஹெல்ப் டேஷ்போர்டு அப்படின்னு வரணும். அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் அதை டச் பண்ணிக்கலாம். அப்படி வரல அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதே மெனுவில் கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஃபேண்டசி, அதுக்கு அடுத்தது வந்து பிரீமியம்னு இருக்கும். இந்த பிரீமியம் டச் பண்ணுங்கள். இந்த பிரீமியம் டச் பண்ணிங்கனாக்கா அதில் சென்ட் ரிசீவ் ஹெல்ப்பு சென்ட் ஹெல்ப்னு இருக்கும். அதில் சென்ட் ஹெல்ப்பை டச் பண்ணுங்கள். சென்ட் ஹெல்ப்பை டச் பண்ணிங்க அப்படின்னாக்கா இதுமாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். நோ ரெக்கார்ட்ஸ்னு இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, லெஃப்ட்டில் இருக்க அதே 3 கோடு மெனுவை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி இப்போ டேஷ்போர்டை கிளிக் பண்ணிங்கனாக்கா அதில் வந்து பிரீமியம் ஹெல்ப் டேஷ்போர்டு அப்படின்னு சொல்லி வந்துடும். இப்போ இந்த வந்து பிரீமியம் ஹெல்ப் டேஷ்போர்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுடைய பேஜ் ஓப்பன் ஆகும். டேஷ்போர்டு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ஐடி நம்பர் நேம்லாம் இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூவ் பண்ணிங்க அப்படின்னாக்கா பிரீமியம் ஹெல்ப் பிளான் ஆக்டிவேட் அப்படின்னு சொல்லி ஆரஞ்சு கலரில் இருக்கும். இந்த ஆக்டிவேட்டை வந்து டச் பண்ணுங்கள். இந்த ஆக்டிவேட்டை டச் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஆக்டிவேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு திருப்பி மெனுவில் போங்க. அந்த 3 கோடை டச் பண்ணி மெனுவில் போனீங்கன்னா கீழே பிரீமியம் டச் பண்ணிங்கனாக்கா ரிசீவ் ஹெல்ப் சென்ட் ஹெல்ப் இருக்கும். சென்ட் ஹெல்ப் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கனாக்கா இதுமாரி 5000 சென்ட் ஹெல்ப் ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் யாருக்கு பேமெண்ட் பண்ணணுமோ இந்த இடத்துல பெண்டிங்னு இருக்கும். இப்போ நான் ஆல்ரெடி பெய்டு பண்ணதுனால பெய்டுன்னு இருக்குது, பெண்டிங்னு இருக்கும். அந்த பெண்டிங்கை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் யாருக்கு பேமெண்ட் பண்ணணுமோ அவங்களுடைய ஐடி நம்பர், அவங்களுடைய ஜிபே, ஃபோன்பே, அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். அதில் நீங்கள் எது வழியாக நீங்கள் பேமெண்ட் பண்ண போகிறீங்களோ, ஜிபே பண்ண போகிறீங்கன்னா ஜிபே நம்பரை காப்பி பண்ணிங்க, அக்கௌண்ட்னா அக்கௌண்ட் நம்பரை நோட் பண்ணிங்க. நீங்கள் வந்து அதை காப்பி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஜிபேயில் போய் நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு வந்துடணும். பேமெண்ட் பண்ணிவிட்டு இந்த 5000 ரூபா அனுப்பிட்டு அந்த ட்ரான்சாக்ஷன் ஐடி நம்பர் எடுத்தாந்து இங்கே நம்ம டைப் பண்ணணும். ஃபஸ்ட்டு பேமெண்ட் பண்ணிவிடுங்க. பேமெண்ட் பண்ணிவிட்டு அந்த ட்ரான்சாக்ஷன் ஐடி நம்பர் எடுத்துகிட்டு வந்துட்டு திருப்பி இந்த பேஜில் வந்து கீழே மூவ் பண்ணிங்கனாக்கா ஃபஸ்ட்டு அமௌண்ட்டு எவ்வளோதுன்னு இருக்கும். 5000 இருக்கா, 5000. அடுத்தது பேமெண்ட் மோடுன்னு இருக்கும். பேமெண்ட் மோடு நீங்கள் எது மூலியமாக பண்ணீங்களோ அதை செலக்ட் பண்ணிங்க. இதில் செலக்ட் பண்ணிங்கன்னா ஜிபே, ஃபோன்பேன்னு வரும். அதில் நீங்கள் எதுவும் ஜிபே பண்ணிங்கன்னா ஜிபேன்னு செலக்ட் பண்ணிங்க. ஜிபேன்னு செலக்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட் ட்ரான்சாக்ஷன் ஐடி நம்பர் அங்கே நோட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த பேமெண்ட் பண்ணுறதுக்கான ட்ரான்சாக்ஷன் ஐடி நம்பரை கரெக்டாக டைப் பண்ணுங்கள் பொறுமையாக. அதில் வந்து மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டான நம்பரை கரெக்டாக டைப் பண்ணுங்கள். அது இம்பார்ட்டன்ட், அதை பார்த்துங்க. கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து ரிமார்க்கில் உங்கள் ஐடி நம்பர் போட்டு கீழே சப்மிட்னு இருக்கும். சப்மிட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கனாக்கா உங்களுடைய ஒர்க்கு இதில் முடிஞ்சிருச்சு. நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். பேமெண்ட் பண்ணதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் திருப்பி வந்து மெனுவை டச் பண்ணி சென்ட் ஹெல்ப் போங்க. சென்ட் ஹெல்ப் போனீங்க அப்படின்னாக்கா இங்கே 5000 இந்த இடத்துல வந்து பெண்டிங்னு இருந்தது பெய்டுன்னு மாறி இருக்கும். அப்போ வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க, எல்லாமே ப்ராப்பராக கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். பெய்டுன்னு வந்துடும். இந்த இடத்துல நாட் அப்செட்னு இருக்கும். அவங்க பார்த்துட்டு பேமெண்ட் வந்த பிறகு அப்செட் கொடுத்துருவாங்க. இந்த ஒர்க்கு முடிஞ்சிச்சு. அடுத்து நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா கீழே 500 சென்ட் ஹெல்ப் ஹிஸ்ட்ரின்னு இருக்கு இல்லையா, இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்பான்சருக்கு 500 ருபீஸ் அனுப்பணும். நீங்கள் அதுக்கான டீட்டெயில் இருக்கும். இந்த இடத்துல பெண்டிங்னு இருக்கும். அந்த பெண்டிங்கை டச் பண்ணுங்கள். சேம் அதே மெத்தட் தான். பெண்டிங்கை டச் பண்ணிங்கன்னா அதேமாரி அவங்களுடைய டீட்டெயில் ஓப்பன் ஆகும். அவங்களுடைய ஜிபே, ஃபோன்பே எல்லாமே இருக்கும். அதில் நீங்கள் எதுக்கு பேமெண்ட் பண்ணுற போகிறீங்களோ அந்த நம்பரை காப்பி பண்ணிங்க. அவங்களுக்கு 500 ரூபா பேமெண்ட் பண்ணிவிட்டு அதை கீழே மூவ் பண்ணிங்கன்னா அமௌண்ட்டுன்னு இருக்கிற இடத்துல 500 இருக்கும். அடுத்தது பேமெண்ட் மோடு ஜிபே, ஃபோன்பேன்னு செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு
கீழே வந்து நீங்கள் ட்ரான்சாக்ஷன் ஐடி நம்பர் அந்த 500 ரூபா அனுப்புறதுக்கான ட்ரான்சாக்ஷன் ஐடி நம்பரை கரெக்டாக போடுங்க. மாற்றி எதையும் போட்டுறாதீங்க. கரெக்டாக ட்ரான்சாக்ஷன் ஐடி நம்பர் போட்டு ரிமார்க்கில் உங்கள் ஐடி நம்பர் போட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இதுதான் நீங்கள் 2 அமௌண்ட்டு சென்ட் பண்ணுறது. சென்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சீனியாரிட்டிக்கு எலிஜிபிள் ஆகிடுவீங்க. உங்கள் சீனியாரிட்டி அந்த டயத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். அடுத்தது உங்களுக்கு ரிசீவ் வரும்பொழுது உங்களுடைய அதே மெனுவில் போய் பார்த்தீங்கன்னாக்கா சென்ட் ஹெல்ப் கீழே ரிசீவ் ஹெல்ப்னு இருக்கும் இல்லையா, அதை டச் பண்ணி அப்படின்னாக்கா உங்களுடைய ரிசீவ் ஹிஸ்ட்ரி ஓப்பன் ஆகும். உங்களுக்கு இப்போ 5000 3 பேர் அனுப்பியிருக்காங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அசெட், நம்ம ஏற்கனவே அசெட் கொடுத்தனால அசெட்னு இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நாட் அப்செட்னு இருக்கும். இந்த இடத்துல பெண்டிங்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு பேமெண்ட்னா வரலன்னு அர்த்தம். பேமெண்ட் வந்துருச்சு அப்படின்னா தான் இடத்துல பெய்டுன்னு இருக்கும். ஸ்டேட்டஸில் வந்து பெய்டுன்னு இருக்கும். பெய்டுன்னு இருக்கா இந்த இடத்துல நாட் அப்செட்னு இருக்கிறப்ப உங்களுக்கு பேமெண்ட் வந்திருக்கும். நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை செக் பண்ணிவிட்டு பேமெண்ட் வந்திருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இந்த பெண்டிங்கை கிளிக் பண்ணிங்கனாக்கா திருப்பி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து அவங்க டீட்டெயில் எல்லாமே இருக்கும். அவங்க ட்ரான்சாக்ஷன் ஐடி நம்பர்லாம் போட்டிருப்பாங்க. அந்த ஐடி நம்பர்லாம் இதில் டிஸ்பிளே காட்டும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அக்செப்ட்னு ஆரஞ்சு கலரில் இருக்கும். இதை நீங்கள் வந்து அங்கே பேமெண்ட் வந்துருச்சு உங்களுக்கு அப்படின்னாக்கா அப்செட் கொடுத்துட வேண்டியதான். இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஐடிக்கும் நீங்கள் ரிசீவ் ஹெல்ப்பில் போய் அப்செட் கொடுக்கணும். அப்செட் கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல அப்செட்னு மாறிடும். உங்களுடைய ஒர்க்கு இதுலேயும் முடிஞ்சிருச்சு. அடுத்த சீனியாரிட்டி நீங்கள் அடுத்த அப்கிரேடுக்கு நீங்கள் ரெடி ஆகிடலாம். நீங்கள் 3 பேமெண்ட்டும் வந்துருச்சு அப்படின்னாக்கா 10,000க்கான சென்ட் லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்துடும். அவங்களுக்கு 10,000 அனுப்பிட்டு ஏற்கனவே நமக்கு 5,000 எப்படி ரெசிப்ட் நம்பர்லாம் போட்டு சப்மிட் கொடுத்தீங்களோ அதேமாரி கொடுத்துட வேண்டியது தான். இதேமாரி தான் ஒவ்வொரு லெவலில் நீங்கள் அப்செட் பண்ணுறதும் அப்கிரேட் பண்ணுறதும் நீங்கள் கரெக்டாக இதை ஃபாலோ பண்ணிங்க. இல்லை வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி தெளிவாக நீங்கள் கேட்டுக்கலாம். அடுத்து வந்து க்ளோனிங் ஐடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மெனுவில் போய் டச் பண்ணிங்கனாக்கா டேஷ்போர்டு ப்ரொஃபைல் டீம் மெம்பர்ஸ்னு வரும். அதில் டீம் மெம்பர்ஸை டச் பண்ணிங்கனாக்கா க்ளோனிங் ஐடின்னு வரும். அந்த க்ளோனிங் ஐடி டச் பண்ணிங்கனாக்கா எல்லா க்ளோனிங் ஐடியும் ஓப்பன் ஆகும். அதில் போய்ட்டு நீங்கள் வந்து க்ளோனிங் ஐடி எந்த க்ளோனிங் ஐடிக்கு பேமெண்ட் பண்ணுமோ அதை நீங்கள் ப்ராப்பராக பண்ணிக்கலாம். இந்த க்ளோனிங் ஐடி பற்றி வீடியோஸ் வந்து நம்ம தெளிவாக அடுத்து ஒரு வீடியோ தனியாக அதுக்கு ஒரு வீடியோ போடுவோம். க்ளோனிங் ஐடி அண்ட் பூஸ்டப் ஐடி ரெண்டுக்கும். இப்போதைக்கு இதை வச்சு நீங்கள் ப்ரீமியம் பிளான் எல்லாமே ஆக்டிவேட் பண்ணுங்கள். உங்கள் டீமை டெவலப் பண்ணிங்க. ஏன்னா ரெஃபரல் இன்கம் இதில் வந்து பெரிய லெவலில் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் ஒருத்தர் ரெஃபர் மூலயமா 12 லட்சத்துக்கு மேலே நீங்கள் இன்கம் எடுக்க முடியும் அவங்க அடுத்தடுத்த லெவல் போகும்போது. அதனால் ரெஃபர் அதிகமாக பண்ணுங்கள். உங்களுக்கு கீழே இருக்கிற நபர்கள் எல்லாருமே ப்ரீமியம் பிளான் ஆக்டிவேட் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட். உங்களுக்கு வேறு எந்த சந்தேகம் இருந்தாலும் என்னுடைய நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.